அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான சண்டை கடைசி கட்டத்தை நெருங்கிவிட்டதாக முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து 5 பங்காளிகளை கைது செய்த உள்துறை அமைச்சகம் பரபரப்பு வீடியோ வெளியாகியுள்ளது. அடுத்து ஹாதிம் விசா மற்றும் ஷூன் விசா தொழிலாளர்களுக்கான மிக முக்கிய தகவல். அடுத்து குவைத் ஏர்போர்ட் தொடர்பான முக்கிய தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான சண்டை இப்போ கடைசி கட்டத்தை எட்டியுள்ளது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிடம் அணு ஆயுதம் கிடையாது, ஆகையால் இந்த சண்டை முடிவுக்கு வந்துவிட்டது, விரைவில் ஹர்முஸ் கடல் வழி பாதை முற்றிலும் திறக்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். ஆனால் இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஈரானின் வெளித்துறை அமைச்சருமான அப்பாஸ் அரக்சி அவர்கள் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான ஒப்பந்தம் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு நெருங்கி வந்துள்ளது. இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் வரை ஊடகங்கள் இது குறித்த யூகங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் உரிய நேரத்தில் விவரங்கள் அனைத்தும் பொதுமக்களிடையே பகிரப்படும் என தெரிவித்துள்ளார்கள். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான பிரச்சனை முடிவுக்கு வந்த மாதிரியே இருக்கும், ஆனால் முடியாதுங்க. சமரசம் ஆகும்போது தான் இஸ்ரேலுக்கான உள்ள புகுந்து ஏதாவது செஞ்சு சண்டையை மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அரபு நாடுகள் ஒத்துமையாக இருப்பது இஸ்ரேலுக்கு பிடிக்காது. ஏதாவது குட்டையை கொழுப்பி சண்டையை ஆரம்பிச்சிருவான். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ 2 நாளாக பார்த்தீங்கன்னா எந்தவித சண்டையும் இல்லை. குவைத் ஏர்போர்ட்டின் டெர்மினல் 4 குவைத் ஏர்வேஸ் மற்றும் டெர்மினல் 5 ஜசீரா ஏர்வேஸ் வழக்கம் போல் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக செயல்பட்டு வருகிறது. அதுபோல் வெளிநாட்டு விமான நிறுவனங்களான கல்ஃப் ஏர்லைன்ஸ், எமிரேட்ஸ், ஒமான், இண்டிகோ ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் ஆகிய விமானங்களும் T4இல் தரையிறங்க முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை வெற்றியடைந்தால் வெளிநாட்டு விமானங்களும் T4இல் தரையிறக்கப்படும், புறப்படுவதற்கும் அனுமதி வழங்கப்படும். அதுபோல் ஃப்ளைட் டிக்கெட் ரேட்டும் குறையும். குவைத்துக்கான விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் எடுத்து கொள்ளலாம். அதுபோல் குவைத்துக்கான PCC, மெடிக்கல், விசா ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், POE சேர்த்து தரப்படுகிறது. அடுத்த தகவல், குவைத் அரசின் முத்திரைகளை போலியாக தயாரித்து சட்டவிரோதமாக விநியோகம் செய்து வந்த 5 பேர் கொண்ட பங்களாதேஷ் கும்பலை குவைத் காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளதாக பரபரப்பு வீடியோ உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. உள்துறை அமைச்சகத்தின் கூற்றுப்படி குற்ற பாதுகாப்பு துறையின் கீழ் உள்ள குடியிருப்பு விவகாரங்கள் புலனாய்வுத்துறையினால் சேகரிக்கப்பட்ட உளவு தகவலை தொடர்ந்து இந்த 5 பேர் கொண்ட கும்பலை குவைத் காவல்துறை கைது செய்துள்ளது. இவர்கள் தயாரித்த போலி முத்திரைகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா 5 தினார் மற்றும் 10 தினார் மதிப்புகளில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த 5 தினார் போலி முத்திரையை 2 அல்லது 3 தினாருக்கும், 10 தினார் போலி முத்திரையை 5 அல்லது 6 தினாருக்கும் விற்று லாபம் பெற்றுள்ளார்கள் என்பது விசாரணை தெரிய வந்துள்ளது. கைதானவரிடமிருந்து லேப்டாப், பிரிண்டர் மற்றும் ஸ்டாம்ப் ரோல்கள் என அனைத்தையும் குவைத் காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த குற்ற செயலில் இன்னும் யாருக்கெல்லாம் தொடர்புள்ளதோ அவர்களையும் பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் சரவணன் நண்பர் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. அதாவது பார்த்தீங்கன்னா சிவில் ஐடியில் அட்ரஸ் இல்லாமல் நாட்டிற்கு செல்ல முடியுமா, பின்பு குவைத் வர முடியுமான்னு கேட்டிருந்தாரு. வரலாம், போகலாங்க, மாஃபி முஷ்கில, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்னும் ஒன்று, உங்கள் சிவில் ஐடியை இந்த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் கேன்சல் செய்யாமல் இருக்க வேண்டும். ஏன்னா அட்ரஸ் ப்ரூஃப் இல்லாதவங்களுடைய சிவில் ஐடியை பேசி தற்போது கேன்சல் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் குவைத்திலிருந்து சொந்த நாடுகளுக்கு செல்ல ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சிவில் ஐடி நம்ம கையில் வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா மொபைல் ஐடி கையில் வச்சுக்கணும். இதில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் பல பேர் பார்த்தீங்கன்னா இன்னொரு டவுட் அதிகமாக கேட்குறாங்க. ப்ரோ, நான் ஊருக்கு வந்து 6 மாதம் முடிந்து விட்டது, இந்த சுச்சுவேஷனில் நான் குவைத் செல்ல முடியுமான்னு கேட்டிருக்காங்க. முடியுங்க. 6 மாதம் முடிந்தவர்களுக்கு இந்த சண்டை காரணமாக எக்ஸ்ட்ரா 3 மாதம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுபோல குவைத்திலே இப்போ 6 கவர்னர்களும் தீவிர செக்கிங் மேற்கொள்ளுமாறு உயரதிகாரிகளுக்கு குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் அல் சபா அவர்கள் அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அதனால் குவைத்தில் விசா எக்ஸ்பைரி ஆனவர்கள் மற்றும் விசா இருந்து மற்ற கம்பெனியை வேலை செய்ய நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா பிடிபட்ட ஃபிங்கர் வச்சு உடனே நாடு கடத்தப்படுவீர்கள். அதனால குவைத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ செய்யுங்க. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 308 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1060 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 355 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 923 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.